வாக்கு தான் ஜனநாயக நாட்டில். அதை நம்ம எல்லாருமே பயன்படுத்தணும். வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு 75 விழுக்காடு 80 விழுக்காடு 100 விழுக்காட்டு வாக்காளர்களில் இவ்வளவு தான் பதிவாகுது அப்படின்னா, அப்போது வாக்கு செலுத்தாதவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு ஒரு கேள்வி வருது. தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை இந்த நாட்டில் இருக்கிற ஜனநாயக இந்த அமைப்பு மீது நம்பிக்கை இல்லையா? இந்த கேள்வி வருது. அதனால் தேர்தல் ஆணையம் சொல்கிறது 100 விழுக்காடு நம்ம வாக்கை செலுத்தணும்ன்று. அதில் அது நான் என்ன நினைக்கிறேன்னா, குண்டு வைக்கிறது, கொலை செய்கிறது, வருமான வரி கட்டாமல் இயக்கிறது, அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து அதை கணக்கில் காட்டாமல் மறைக்கிறது, இதெல்லாம் தான் குற்றம், இதெல்லாம் தான் தேச துரோகம் அப்படிங்கிறது இல்லை. வாக்கு செலுத்தாமல் இருக்கிறதும் ஒருவித தேச துரோக குற்றம்தான், ஜனநாயக துரோகம்தான். அதை என் மக்கள் என் சொந்தங்கள் செய்யக்கூடாது. அது நிறைய பேர் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்டணும். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நாம் ஒரு வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு. அப்படி இல்லை, ஒவ்வொரு வாக்குலையும் தான் மாற்றம் வரும். அதனால் என்னிலிருந்து தான் மாற்றம், உங்களிலிருந்து தான் மாற்றம். நம்ம எல்லாரும் வாக்கு செலுத்தணும். அது நம்மளுடைய பொறுப்பும் கடமையும். அதை தவறாமல் செய்யுங்கன்னு நான் அன்பாக வேண்டுறேன். அதுதான் அது முதன்மையானது. ஆனால் கிளாம்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய க்ரௌடு, பஸ் வசதி இல்லை, வெளியூருக்கு போய் வாக்கு செலுத்த முடியலன்னு அதிகாலையிலேருந்தே ஒரு பிரச்சனை. இப்போ வரைக்கும் அது சரி செய்ய முடியல. அது எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் நம்ம நாட்டில் இருக்கிற நிர்வாக கேடும் சீர்கேடும் தான். எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைக்கு உருவாக்கணும். அதையும் இப்போ சென்னை விண்ணூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் நமக்கு 1800 ஏக்கர் 2000 ஏக்கரில் ஒரு விண்ணூர்தி நிலையம் இருக்குது, போதுமானது. அதிலே பறக்க நமக்கு விண்ணூர்தி இல்லை. ஆனால் 5000 ஏக்கரில் கட்ட போகிறேங்கிறது. கோயம்பேடில் இருந்த பேருந்து நிலையத்தில் வசதி குறைவாக இருக்குன்னு யாரும் வீதியில் நிற்கலை, போதுமான அளவுக்கு இருந்தது. அது ஒரு நகரத்தில் உள்ளே இருந்தது. இங்கே இருந்து வெகு தூரம் போகணும், இந்த கிளாம்பாக்கம். அது ரொம்ப சிரமம். இப்போ எங்கள் ஊர் ஏலியாங்குடி பரம்புலேருந்து சிவகங்கையிலேருந்து வரேன்னு வைங்களேன், ஒரு 500 ரூபா பேருந்து கட்டணம் வச்சுக்கிறேன். அங்கேருந்து இங்கே வர ஒரு 500 ரூபா கட்டணம். இது கொடுமை. இது தேவையில்லை. பேராசை ஒவ்வொன்றுமே நமக்கு இருக்கிற துறைமுகத்திலேயே வேலை நடக்கலை. ஆனால் நான் 6116 ஏக்கரில் இது நான் துறைமுகம் கட்ட போகிறேன். இதெல்லாம் தேவையில்லாதது. கிளாம்பாக்கம் வசதிக்காக இல்லை, மக்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சு. இது மாதிரி நம்ம சென்னையில் மட்டும் நினைக்காதீங்க, ஒவ்வொரு ஊர்லேயும் நாமக்கல்ல எந்த ஊருக்கு போனாலும் அந்த பேருந்து நிலையத்தை நகரத்துக்குள்ளே இருந்து ஊருக்குள்ளே இருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் தொலை தூரத்தில் கட்டி மக்களுக்கு ரொம்ப தொல்லையை கொடுத்துட்டாங்க. எல்லா ஊர்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் எல்லா ஊர்லேயும் மக்களோடு நின்று போராடங்கிறனால அதை சொல்கிறேன். இந்த தேர்தலில் வெளிநாடுகளில் இருந்து நிறைய வாக்காளர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு, தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வர்றதுக்கு நிறைய ஆர்வம் காட்டுறாங்க, சமூக ஊடகங்களில் பதிவிடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு சதவீதங்கள் உயரும்னு சொல்கிறாங்க. அதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் சில மாறுதல்கள், நாங்கள் மொத்தமாகவே தேர்தலில் நிறைய சீர்திருத்தம் கொடுத்துருக்கோம். வெளிநாடுகளில் வாழ்கிற நம்ம பிள்ளைகள், நம்ம சொந்தங்களுக்கு சிலர் ஆர்வமாக வர்றாங்க, சிலர் வர முடியாமல் போயிடுது. அவங்களுக்கு பயணம் உள்நுழைவு அனுமதி கிடைக்கிறது இல்லை. அந்த மாதிரி இதில் நமக்கு எப்படி அஞ்சல் வாக்கு செலுத்த வைக்கிறாங்களோ நம்ம காவலர்களுக்கு, இங்கே தேர்தல் அதிகாரிகளுக்கு, அது மாதிரி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது நம்மளுடைய இது. ரெண்டாவது, இப்போ என்னை மாதிரி இருக்கிறனால நான் இப்போ வேறு தொகுதியில் போட்டிட்டேன். எனக்கு இங்கே போட்டுட்டு இப்போ அவசரமாக விண்ணூர்தி பிடிச்சி காரைக்குடி போகணும். அந்த மாதிரி இதில் எங்கள் மாதிரி பிள்ளைகளுடைய வாக்கை, இந்த மாதிரி போட்டிடுற பிள்ளைகளுடைய வாக்கை அஞ்சலில் செலுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். எதிர்வருங்காலங்களில் ஏற்படுத்தி கொடுக்கணும். இப்போ சில பேர் தொகுதியிலே நிற்க வேண்டியது வருதுன்னா அவங்க வாக்கை செலுத்த முடியாமல் ஒரு கெடுவாய்ப்பாயிருதுல. அதை தவிர்க்கிறதுக்கு இனி வருங்காலங்களில் தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்து இதை செய்யணுங்கிறது என்னுடைய கோரிக்கை. நன்றி.